அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 17 வசனம். சமாதானத்துடனே போ, இனி இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல வெகு காலமாய் ஒரு பிள்ளை இல்லாமல் அன்னாள் ஆண்டவர் சமூகத்திலே அழுது மன்றாடி கொண்டிருக்கிறாள். அவள் ஆலயத்துக்குள் வரும் பொழுது அவளை மிகவும் மனமடிவாக்க செய்கிறதான செயலிலே அவளுடைய சக்கலத்தை ஈடுபடுவாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லோரும் சீலோவில் இருக்கிற தேவ ஆலயத்திலே அந்த இரவு சாப்பிட்டு அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனக்லேசம் நிறைந்தவளாக அந்த இரவு தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் அநேக சமயத்துல சாமியை மறந்துடுறாங்க. ஆனா யாரெல்லாம் சஞ்சலத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க தன் நிலையை மாற்றணுன்றதுக்காக தன்னை மறந்து ஜெபிக்கிறவர்களாக தேவசமத்தில் காணப்படுகிறார்கள். அப்படி அவள் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே புறப்பட்டு வந்த தீர்க்கதரிசன வார்த்தை தான், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஏறெடுத்த உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு செய்தருளுவார். இந்த வார்த்தை கேட்கிற உங்க மனநிலை எனக்கு தெரியாது. ஆனா தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிற மகளா நீ காணப்படுவாயானால் உன் விண்ணப்பம் எதுவானா இருக்கலாம். எங்க அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை, உங்களுக்கு வேற எதனா தேவையா இருக்கும். ஆனா உங்கள் தேவன் அவரை நோக்கி உண்மையாகவே நீங்க ஜெபிப்பீங்களே ஆனால் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தருவார். ஆக இப்பொழுது உங்கள் இதயத்தை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள், பதில் பின்பு வரும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். நீ சமாதானத்துடன் போ என்று சொன்னார் தீர்க்கதரிசி தேவ மனுஷன். அந்த ஆசாரியனுடைய சொல்லிலே கர்த்தர் உங்க சொல்லை கலந்து அப்படியே அன்னாளுடைய அழுகையை மாற்றி அமைதியையும், சஞ்சலத்தை மாற்றி சமாதானத்தையும், மலட்டுத்தன்மையை மாற்றி மகனையும் தந்தவர். அதுபோல உன் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றி அவர்களுக்கு சஞ்சலத்துக்கு பதிலாய் சந்தோஷத்தை கொடும், மலடுக்கு பதிலாய் பிள்ளைகளை கொடும், வெறுமைக்கு பதிலாக உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிறைவை தாரும், கேவலம் இருக்கிற இடத்துல மேன்மையை தாரும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. God bless you, church. Have a blessed day. Amen.